மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு பைரி டீம் தான் வந்திருக்காங்க. டீம்ல இருந்து ஹீரோ சையத் மஜித், ஹீரோயின் மேக்னா அண்ட் டைரக்டர் ஜான் கிளரி வந்திருக்காரு. வெல்கம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம். எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரைலரை பார்த்தேன். ட்ரைலர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸ்டோரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ப்ரெஸ் மீட்டும் பார்த்துருந்தேன். எல்லாருமே வந்து எமோஷனலாக நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட இருந்து போயிடுவேன். இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து தேட்டருக்கு வருது அப்படின்னும் போது உங்களோட ஃபீலிங் இப்போ எப்படி இருக்கு? அதான் நான் ஸ்டேஜில் தான் சொல்லியிருந்தேன். என்னோட பல நாள் ஏக்கம் தான் அது. எனக்கு நிறைய கனவு தான். ஸோ அந்த ஏக்கம் வந்து நிறைவேற நாளாக தான் நான் பார்க்குறேன் அதை. ஸோ அத்தனை வருஷமாக நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வரும். என்னடா நீ ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, ஓடிக்கிட்டே இருக்க, நீ என்ன தான் பண்ண போகிற? குடும்ப ஃபேமிலி சைடும் சரி, ரிலேட்டிவ் சைடும் சரி, நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீ என்ன தான் பண்ண போகிற, அப்படியே போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்துக்கும் சரியாக ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த பைரி கொடுத்துருக்கு. ஸோ இது பைரி ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிடைக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு படமே நீங்கள் வந்து ஒரு புறா வச்சு எடுக்கிறது, அதாவது ஒரு ஜென்ரலாகவே ஒரு அனிமல்ஸ் வச்சு நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபஸ்ட்டு படமே இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு கிரியேட்டராக நமக்கு வந்து நம்ம எளிதில் நம்ம கையாளுறதுக்கான ஒரு விஷயமா உனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு படமாக பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ண நமக்கு முதல்ல எடுத்து ஆள்றதுக்கு ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது பார்த்திங்கன்னா, இது வந்து நான் என்னோட சொந்த ஊர் வந்து நாகர்கோவில் அருகுவளை அப்படிங்கிற ஒரு ஊர். ஸோ அந்த ஊரோட ஒரு பெரிய ட்ரெடிஷனே இந்த பீஜியன் வந்து வளர்க்குறது, அதை வந்து ரேசிங் விடுறதுன்னு ஒரு 100 இயர்ஸ் மேலே ஒரு பெரிய கல்ச்சரே இருக்குது. ஸோ இப்போது வந்து கரண்டாக இந்த நியூ என்டர்டெயின்மெண்ட்ஸில் கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது. ஆனால் அதோட இதுக்கு முன்னாடி தலைமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா, அது ஒரு பெரிய தீவிரமாக இதை வந்து ஒரு முழுமையான ஒரு இதாக இதை வந்து அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்துருக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு முதல் படம் பண்ணும்போது ஒரு யூனிக்கான கண்டென்ட்டாக இருக்குது. அப்புறம் அந்த லைஃப் அந்த டெப்த் எனக்கு தெரியும். அது ரொம்ப தீவிரமான ஒரு ஸ்போர்ட்டிங்கு. ஆனால் ஒய்ட்லி அது வந்து பெருசாக ரீச் ஆகலை இது வரைக்கும். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த புறா பந்தயத்தை நம்ம வச்சு நம்ம படமாக எடுப்போம் நம்ம ஆரம்பிச்சது. ஓகே, இதுக்கான ஸ்டடிலாம் எப்படி பண்ணீங்க சார்? நான் புறா ரேஸுன்னும் போது அதுக்கான ஸ்டடி நிறைய நம்ம பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் நம்ம தப்பாக விட்டால் கூட இது கிடையாது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனாலும் நம்ம அதில் ஈடுபடல. ஸோ படம்னு ஒன்று போகும்போது நம்ம வந்து அது நம்ம ஒரு மாமா ரிலேஷன்ஸ்னு எல்லாருமே வளர்த்துருக்குறாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் சுற்றி இருக்கிற கூட அண்ணன்மார்கள் அப்படி தான். ஸோ வந்து அவங்க கூட போய் உட்காந்து சரி என்ன பண்ணுறீங்க எப்படின்ட்டு எல்லாரோடையும் போய் குறைஞ்சது ஒரு 4-5 மாதமாவது நம்ம ஆக்சுவலாக நம்ம ஆர்டிஸ்ட்டே நம்ம முன்னாடியே ஊருக்கு வர வச்சிட்டோம். நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டாக வர வச்சுருந்தேன். ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெடியானது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டிஸ்ட்டே அந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியரை கொண்டு போய் அவங்க எப்படி வாழ்கிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு முழுசாக நம்மளும் அதை வந்து கற்று தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக இது பண்ணி. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போது எல்லாருக்கும் இப்போ ஓரளவு அதில் ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இப்போ நாகர்கோவிலில் வளர்க்குற மாதிரியே கோயம்புத்தூர்லேயும் வளர்க்குறாங்க, திருச்சிலையும் வளர்க்குறாங்க. எல்லா ஒரு மாதிரி பரவாயில்ல இப்போ ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம தப்பு பண்ணால் அது வந்து கண்டிப்பாக தெரியறதுக்கான தப்பு மீன்ஸ் நம்ம வந்து அங்கே இருக்கிற கேம் அப்படியே அதே ரூல்ஸோடு கொண்டு வர முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக வந்து அதை கொண்டு வந்துருக்குறோம். நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க புறா இந்த ரேஸு இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் வெட்டுக்குத்து பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கான போர்ஷன் எந்த மாதிரி இருந்தது? இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? இது ஆக்சுவலாக இதில் என்னோட கேரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்டான கேரக்டர் தான். ரொம்ப சைலண்ட்டான கேரக்டர். ஸோ அதான் எல்லா இதுலேயும் சொன்ன மாதிரி நான் பண்ண எல்லா மூவி கேரக்டர்ஸ்க்கும் இதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட், அப்படி ஆப்போசிட். அண்ட் என்னோட ஒரிஜினல் கேரக்டருக்கும் இந்த மூவியில் பண்ண கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டேன்னா அந்த கேரக்டராகவே மாறிடுவேன் நான். ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிறதே ரொம்ப கம்மி. ஷூட்டிங்கில் வந்து டைரக்டர் சாரை பார்த்துட்டு அந்த கேரக்டராகவே இருந்துருவேன் நான். ஷேரன் கேரக்டர் டைரக்டர் சார் சொல்லுவார், நீங்கள் அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஷூட்டிங் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேரக்டராகவே மாறிடணும், அந்த கேரக்டராக தான் இருக்கணும், அந்த டே ஃபுல்லாக நீங்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னுவார். ஸோ எனக்கு நார்மலாக அந்த ஷூட்டிங் முடிஞ்ச வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட நான் அப்படியே தான் இருந்துகிட்டே இருந்தேன். நான் ஆக்சுவலாக ரொம்ப ஜோயல் டைப். வீட்டில் எல்லாம் கலகலன்னு பேசுகிற ஆள் நான். எங்கள் அம்மா சரி எல்லாருமே வீட்டில் வந்து கேட்பாங்க, என்னவோ சம்திங் ஹேப்பன் ஷூட்டிங்கில். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஆயிட்டு இருக்கு எனக்கு லைக் ஆக்சுவலாக எப்படின்னா எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, எப்போவுமே கேட்க மாட்டாங்க, ஏதோ சம்திங் ஷூட்டிங்கில் ஆயிருக்கு, உனக்கு சம்திங் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, நான் அந்த கேரக்டர்லேருந்து இன்னும் வெளில வரல, அவ்வளோதான். ஸோ அப்படியே சைலண்ட்டாக இருந்து அந்த கேரக்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே தான் கண்டினியூ பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு எனக்கு டைரக்டர் சார். இந்த கேரக்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு 2 கேரக்டர்ஸ் இருக்குது.
இருக்கு இதில். இன்னொரு செகண்ட் ஹீரோயின் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்களோட கேரக்டர் என்னோட கேரக்டர் 2 கேரக்டர் ஆடிஷன் பண்ண வச்சு எனக்கு இந்த கேரக்டர் சூஸ் பண்ணார். அண்ட் எனக்கு அந்த என் மேலே அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன், அது பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நானும் நினைக்கிறேன் அந்த கேரக்டர். ஓகே, நீங்கள் வீராபுரம் மலையாள படம் இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ இவங்க வந்து நியூ கமர்ஸ் மாதிரி தான், ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு வரும்போது இவங்க கூட ஒர்க் பண்ண அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் வந்து நீங்கள் 2-3 படம் பண்ணியிருக்கீங்க, அங்கே அனுபவமும் இங்கே அனுபவம் மாறும். எனக்கு ஆக்சுவலாக இவங்களோட எல்லாரோடையும் பண்ணும்போது நியூ கமராக எனக்கு தெரியல. ஸோ ஆல்ரெடி நம்ம பெரிய பட்ஜெட் மூவி அந்த மாதிரி பெரிய பெரிய படம் பண்ணுற மாதிரி புதுசாக இல்லை. ஆல்ரெடி கமர்ஷியல்ஸ் மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது அப்படி தான் இருந்தேன் நான். ஸோ எனக்கு எப்போவுமே நான் ஒரு மூவி புதிய ஆர்டிஸ்டோட பண்ணும்போது புதிய டைரக்டரோட பண்ணும்போது எனக்கு புதுசாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியாது, பட் எனக்கு புதுசாகவே இருக்கும். அந்த நர்வஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மூவி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகுது தெரியாது, டீம் எல்லாரும் எப்படி இருக்க போகிறாங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்வஸ் இருக்க தான் இருக்கும். அண்ட் இவங்க எல்லாரோடையும் பண்ணும்போது லைக் எல்லாம் ஒரு ஃபேமிலி ஓப்பன் டைப்பாக இருந்தாங்க எல்லாருமே. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் அதான் ஹோல் டீம் எல்லாரும் அப்படியே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எல்லா டீம் எல்லாம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இருந்தாங்க. எனக்கு புதுசாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே தோணலை எனக்கு. பிரதர், உங்களுக்கு எப்படி இப்போ நாளைய இயக்குனர்லேருந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணி இருக்கீங்க. இப்போ முதல் படம் அப்படின்னும் போது அதுவும் வந்து ஒரு புறா இந்த மாதிரியான ஒரு பேர்ட்ஸை வச்சு ஒரு கதை, இதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் எப்படி பண்ணீங்க? ஆமாம், இது என்னன்னா, இதுக்கு நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸோ அது அந்த புறா வளர்க்குறவங்களோடய நான் வந்து ட்ரெயின் ஆனேன் ஃபுல்லாக. அங்கே ஃபுல்லாக அந்த ஸ்லாங் வேணும்ல, அந்த ஸ்லாங் எடுக்கிறது, அந்த நகர்வல் ஸ்லாங் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்லாங் வந்து இன்னும் எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக என்ன இருந்ததுன்னா, ஒரு ரிட்டன் இருக்குல்ல, ஸோ அந்த டயலாகே வந்து அந்த ஸ்லாங்கில் தான் எழுதியிருப்பாரு. அது எனக்கு பயங்கர வந்து சப்போர்ட் பண்ணுச்சு, அது பேசுறதை சப்போர்ட் பண்ணுச்சு. அப்புறம் அங்கே உள்ள அந்த மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் டைமில் வந்து அந்த ஊருக்கு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. என்கிட்ட வந்து கேட்பாங்க, இல்லை என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஷூட்டிங் போயிட்டு யாரு ஹீரோன்னு கேட்பாங்க. தெரியல பிரதர், அங்கே சிகப்பா நிற்கிறாள், அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய சம்பவங்கள் உண்டு. ஆக்சுவலாக அப்படி தான் அவள் வேஷ்டி செட்டெல்லாம் அந்த பார்த்தீங்க இல்லை, அப்படி தான் சுற்றிட்டு இருப்பேன் நான். அங்கே போய் கற்றுக்கிட்டேன் புறா வளர்க்குறதுக்கான முறை எப்படி பிடிக்கிறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க, அது ப்ரீடு என்ன மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே அங்கே போய் எனக்கு லேர்ன் பண்ணது பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அது வந்து எனக்கு அந்த கேரக்டரோட ஒரு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. படத்தோட ப்ரொடியூசரை பற்றி பேசியிருந்தீங்க. ஏன்னா ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு, அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு வந்து நம்பி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றது பெரிய விஷயம். அந்த ப்ரொடியூசரை பற்றி சொல்லுங்கள். அது கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு இறைவன் நினச்ச ஒரு மறு உருவம் தான். ஆக்சுவலாக எங்களை பொறுத்தளவு ஒரு பெரிய நம்பிக்கை எங்கள் மேலே இருந்தது. நாங்கள் வந்து ஜஸ்ட் அவர் வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் ஜஸ்ட் கேட்டிருந்தேன். கேட்கும்போது பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னோட முத்து சார் ஒருத்தர், அவரோட சாரோட மேனேஜர் இருக்காங்க, அப்புறம் ப்ரொடியூசர் அண்ணன் பாலுசாமி சார் இருக்காங்க. அவங்க வந்து ஓகே பண்ணலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவர் சார் வந்து எங்களை வந்து டிகே சார் வந்து நம்பி சரி ஓகே பண்ணலாம், அந்த பசங்க ஏதோ பண்ண நினைக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நாங்கள் எல்லாமே வந்து ஜெயிக்கணும்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். கண்டிப்பாக வந்து தோக்குறதுக்கு ஒரு படம் பண்ண மாட்டோம். 100% நாங்கள் வந்து நாங்கள் லைஃப்பில் இருக்கும்போது ஒரு 10 years அப்போ மீட் பண்ண 10-12 years நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சார் எங்களுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. ஆனால் தோக்குறதுக்கு ஒரு படம் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக ஒரு நல்ல படம் எடுப்போம் சார், ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு படம் எடுப்போம், நம்புங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னேன். அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாரு. அங்கே வந்து மதிப்பு கொடுத்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட், பெரிய பெரிய சப்போர்ட் வந்து அவர் தான் கொடுத்தாரு. ஷூட்டிங் ஸ்பாட் வந்தது கிடையாது, நான் வம்பு பண்ணி வர வைப்பேன், நீங்கள் வாங்க என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஏன்னா அவர் நான் கேட்குற பணம் மட்டும் கொடுத்துட்டே இருக்காரு, எனக்கு இது வேணும் கேட்பேன், அது மட்டும் வந்துட்டே இருக்கு. ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்ததில்லை. ஏன்னா என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் யார் வேணா என்ன வேணா சொல்லலாம்ல, எவ்வளோ காசு பேசலாம்ல, நம்ம என்ன வேணா பேசலாம்ல, எவ்வளோ பழிலாம் போடலாம். ஆனால் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டார். நீ உன்னை நம்பிட்டேன், இப்போ வரைக்கும் அந்த நம்பிக்கை அவர்கிட்ட எனக்கு எங்கள் மேலே இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கைக்கு 200% நாங்கள் உழைச்சிருக்கோம். ₹1 கூட வீணாக்க கூடாதுன்னு அவ்வளோ உழைச்சிருக்கோம். ஸோ அதுக்கான அவுட்புட் வந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். எனக்கு என்னன்னா என்னோட ப்ரொடியூசர் பெருசாக ஜெயிக்கணும், அதை நான் வந்து அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் பெருசாக ஜெயிக்கணும். ஸோ என் வெற்றியை விட இவங்க வெற்றியை நான் பெருசாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார். இப்போ புறா நீங்கள் பிஜிஎன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கன்னியாகுமரி பகுதி அப்படி சொன்னீங்க, கோயம்புத்தூர் பகுதியும் சொன்னீங்க, சென்னையிலையும் அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம்.
இந்த ரிசர்ச் அப்போ நீங்க கண்டுபிடிச்ச வகைகளான புறாக்களை பத்தி சொல்ல முடியுமா? இவ்வளவு புறாக்கள் இருக்கு அப்படி. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஆனால் ஒவ்வொரு எல்லா ஊர்லேயும் வளர்க்கும் போதும் அந்த பந்தயம் விடுற இதுவும் புறாக்கள் இதுவுமே பந்தயமும் அந்த பந்தயத்தோட ரூல்ஸ் இதெல்லாம் வேறுபடும். இப்போ சென்னைன்னு இப்போ எடுத்துக்கிட்டீங்கனாலே சென்னையில் ஃபுல்லாக ஹோமர் தான் ரேசிங். சென்னையில் வந்து ஹோமர் லாங் டிஸ்டன்ஸு அந்த புறா தான் ரேசிங். அதை தாண்டி இங்கே வந்து கர்ணப்புறா பல்டி அடிக்கிற அந்த இது. இப்போ கோயம்புத்தூர் இப்போது திருச்சி இங்கெல்லாம் வந்து நம்ம சாதா இப்போ படத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற வளர்ப்பு புறா சாதா புறா பந்தயம்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து நம்ம வீட்டிலேயே இருந்து நம்ம புறா பறத்தி விடுவோம். ஸோ காலைல 6 மணிக்கு சீல் அடித்து பறத்தி விட்டோம்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது கரெக்டாக நம்ம கூட கிராஸ் பண்ணணும். அது எங்கே பிறந்தாலும் சரி 20 நிமிஷத்துக்கு நம்ம கூட கிராஸ் பண்ணணும். ஸோ அப்படி கிராஸ் பண்ணுறத ரெஃப்ரிங்க கரெக்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய டீமே இருக்கும். ஏன்னா இப்போ சுற்றி இருக்கிற பந்தய கூட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அந்த புறா மிஸ் ஆகாமல் கரெக்டாக மார்னிங் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 மணி வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிராஸ் பண்ணணும். அது 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை காமிச்சு கொடுத்தா போதும். ஆக்சுவல் ரேஸே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான். ஏன்னா இருட்டிடும். ஸோ இருட்டும் போது அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற என்ன மாதிரி பறக்குது ஒவ்வொரு 6 மணிக்கு அப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு 20 நிமிஷத்துல புறா காமிச்சு கொடுக்கணும். இது இந்த மாதிரி அதிகபட்சம் எவ்வளோ நேரம் வரை பறக்குதோ அதை ஜெயிச்சதா இது பண்ணுவாங்க. இதுதான் வந்து நாகர்கோவிலோட இது. புறான்னு எடுத்துட்டீங்கன்னா சாதா பப்ளிக் நம்ம இது நார்மல் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எல்லாமே புறா அப்படிங்கிற புறா அப்படின்ட்டு. இப்போ நாகர்கோவிலில் இப்போ நம்ம வளர்க்குறவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு புறா அதோட கலர் அதோட டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதவிதமான பேர் இருக்குது. சொல்லப்போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 100 வகையான பேர் இருக்குது ஒவ்வொரு புறாவுக்கும். இப்போ ஒருத்தர் கூடு இருக்குன்னா அந்த கூட்டில் வந்து 100 வகையான புறாக்கள் பேர் இருக்கும். நமக்கு தெரியாது, ஆனால் அந்த வளர்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அது வந்து அது வந்து வளர்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் பறந்தாலுமே ஜாக்கு ஜீனி இப்படின்னு அவங்க ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்து நம்ம அந்த படங்களை நம்ம படத்தில் முழுசாகவே பதிவு பண்ணிடுவோம். நம்ம படம் வந்து முழுக்க பார்ஷியலி பிஜின்னு இல்லை. இப்போ நிறைய படம் தமிழ்நாட்டில் மாறி வந்திருக்குது, மலையாளத்தில் வந்து பறவை வந்திருக்குது, ஹிந்தியில் கன்னடத்தில் பஜார்னு வந்திருக்குது. ஆனால் யாருமே வந்து முழுக்க இதோட வாழ்வியல இதோட புறாவிலையோ அதோட இதில் பதிவு பண்ணால் நம்ம படம் பயிர் வந்து முழுக்க புறாவோட அந்த பந்தயம் அந்த வாழ்வியல் இது பேஸ் பண்ண படமாக இருக்கும். முழு நீள படமாக இருக்கும். பைரின்ற பேர் இருக்குது சார். ஏன்னா வந்து கழுகும் வந்து அட்டாக் பண்ணும், அதே மாதிரி வந்து பருந்தும் அட்டாக் பண்ணும். பைரின்ற விஷயத்தை இப்போ பைரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சொல்லாடல். அது வந்து அங்கே வந்து நம்ம வந்து இந்த கழுகு இது வந்து ஆக்சுவலாக பருந்தில் ஒரு கைண்ட் ஆஃப் பறவை, இங்கிலீஷில் ஃபால்கன்னுமோ. ஸோ அந்த புறா தான் இது, அந்த பேர் அதுதான் வந்து அங்கே வட்டார வழக்கில் அது பைரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு புறா வளர்க்கணும் ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்ம வந்து பந்தயத்துக்கு போகிறதுக்கு நியூ ப்ரீட்ஸ் எடுத்து தான் அதை பந்தயத்துக்கு ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ ஒரு 50 ப்ரீடு எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அதை பழக்க ஆரம்பிக்கும் போது 50ல் வந்து குறைஞ்சபட்சம் அதோட ஒரு 80% பீஜன்ஸை வந்து பேர்ட்ஸை வந்து இது பைரி வந்து கொத்தி தூக்கிட்டு போயிடும். ஸோ அது மாதிரி கதையிலுமே என்ன அப்படின்னா இந்த புறா பறத்துறவங்களுக்கு இப்போ புறாவுக்கு எப்படி பைரி வில்லணும், அது மாதிரி புறா பறத்துறவங்களுக்கு கதையில் வில்லன்கள் இந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது ஏன் அதோட ஐடென்டிஃபிகேஷனாக ஒரு விஷயத்த வந்து நம்ம தலைப்பை வைக்கலாம், அதை பொருத்திக்கலாம் போது பைரிங்கிறது 2 இடத்துல ஷார்ப்பாகவும் இருந்தது. சரி அப்போ அப்படி இந்த இடத்துல பைரின்ட்டு நம்ம அதை பதிவு பண்ணோம் படத்துக்கு. பைரி படத்தில் ரொமான்டிக் சாங்கும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, பார்த்தோம். அந்த சாங்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சாங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்ரீகிருஷ் தானே ஒரு கொரியோகிராஃபர் வந்து ஸ்ரீகிருஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அது பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டது சையத் தான் நினைக்கிறேன். ரொமான்ஸ் வராதது இல்லை. ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் அந்த மூவியில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது எல்லாமே. ஸோ மேபி அவர் கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும். பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பொண்ணை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அதாவது நீ லவ் பண்ணுவியா மாட்டியா அதை சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரியே விரட்டுவார் அந்த படத்துல ஃபுல்லா, அந்த சாங்ல ஃபுல்லா. எனக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதில் நிறைய இன்சிடென்ட்ஸ் கூட நடந்திருந்தது. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் எல்லாம் கூட இவங்க 2 பேரும் பைக் ஓட்டிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு பைக்கு. ஸோ அது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது அந்த மெயின்லே தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. அந்த மெயின் ரோட்ல பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ ஒரு ஷார்ட் ரெடி ஆகுதுன்னா என்னென்ன வண்டி வருதா இல்லையான்னு எல்லாமே பார்த்துக்கிட்டு பண்றது வந்து ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு இன்சிடென்ட் வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் இது. ஸோ அது அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து சீரியஸாகவே போலீஸ் தான் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப நிறைய லைக் எப்படின்னா ஃபுல்லாக அதை ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அங்கே ஷூட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் பண்ணி ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே நிறைய வந்துருந்தது. ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது அந்த சீன். அந்த சாங் பண்ணுறதுக்கு மட்டும் நல்லாவே கஷ்டப்பட்டாங்க எல்லாரும்.
இதை தாண்டி இவங்க வந்து இந்த புறா இந்த ஃபைட் சீன்ஸ் நிறைய இருக்கு. Yeah. செட்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா வந்து இவங்க பாட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு அப்பப்பதான் சீன்ஸ்ல வருது. எப்படி இருந்தது அந்த மாதிரி? இல்லை ஆக்சுவலாக என்னோட சீன்ஸ் வரும்போது பர்டிகுலராக என்னோட சீன்ஸ் வருதுன்னா எனக்கு ஒரு ஸ்கெடியூல் தந்துடுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து வேற எதுவுமே இருக்காது காம்பினேஷன். எனக்கு வேற யாரோடையும் காம்பினேஷன் கிடையாது. ஹீரோ, நான் அண்ட் காலேஜ், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி எனக்கு இதில் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாருலேயும் வந்து எனக்கு அவ்வளோவா டச் கிடையாது. பட் டைரெக்டாக பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க. நான் தெரிஞ்ச பொண்ணு அப்படின்ற மாதிரி, அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஜாலியலாக இருக்காங்க எல்லாரும். ரொம்ப ஹாப்பியாக லைக் ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணோம் நாங்கள். ஸோ ஒர்க் பண்ண விஷயத்தில் வந்து எல்லாமே சூப்பராக பண்ணோம். அண்ட் மோஸ்ட்லி நான் என் ஃபேஸு ஹீரோட ஃபேஸ் நான் அப்படின்ற மாதிரி இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில். ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணோம் நாங்கள் எல்லாம். பிரதர் உங்களுக்கு எப்படி இருந்தது பிரதர்? ஏன்னா முதல் படம் எல்லாமே இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, இதுல ஃபைட் சீன்ஸும் இருக்கு, புறா இந்த மாதிரியான இது இருக்கு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான உங்களுக்கான இல்லை எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு பெரிய டஃப்பாலாம் ஒன்றும் இல்லை. சொல்லணும்னா ரொம்ப டஃப்பாலாம் நான் ஃபீல் பண்ணிலாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை. நான் அந்த கேரக்டராகவே மாறிட்டேன் ஆக்சுவலாக. எனக்கு அது இதையே அந்த 3 மாதம் நாங்கள் இருந்தது எனக்கு ரீசன் ஆச்சு. எனக்கு ஒரு கேரக்டரோட ஸ்கெட்ச் ஒன்று வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அதுக்கு முன்னாடி நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணது வந்து ப்ளஸ் குத்துப்பட்றையில் ட்ரெயின் ஆனது வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அங்கே இருந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணும்போது இது எனக்கான கேரக்டர்னு தான் நான் சூஸ் பண்ணேன். இந்த படத்தை நாங்கள் இந்த படம் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே ட்ரெயின் பார்த்துட்டு இருந்தோம். இது என்னோட உடல் மொழியில் இருக்குது, எனக்கான படமாக இருக்குது. ஸோ இதில் நான் பொருந்திக்கிட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அதை நான் பண்ணேன். உண்மையாக அது கஷ்டப்பட்டுலாம் பண்ணவே இல்லை. படத்துல வெட்டு குத்து நிறைய இருந்தது. அந்த ட்ரைலர் சீன்ல பார்க்கும்போது இருந்தது. புறாவை தாண்டி வேற எதனா ஸ்டோரி உள்ள கண்டிப்பா இருக்கு. இது வெறும் புறா மட்டும் இல்லை, அம்மாவுக்கும் பையனுக்குமான ஒரு எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நண்பர்களுக்கான ஒரு எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் உள்ள எமோஷன்ஸ், அம்மா பையனுக்கான எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த இது அதை தாண்டி இந்த படத்துல நாங்கள் அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் வட்டாரத்தோட நிறைய விஷயங்களை வந்து நம்ம உள்ள வச்சிருக்கோம். அந்த மக்களோட வாழ்வியல் இருக்குல்ல, அதுல வந்து அங்க வந்து ஒரு நிறைய இப்போ சொல்லலாமான்னு தெரியல, வேணாம்ல. ஸோ அங்கே நிறைய ஐடியாலஜியா அந்த மக்கள் அந்த சார்ந்து எப்படி இருப்பாங்க, அந்த உள்ள அந்த வட்டாரத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்களோ அது எல்லாமே நான் அந்த படத்துல நம்ம படத்துல வந்து பார்க்க முடியும். அங்க இருக்க பிரிவினை, அங்க இருக்கிற பிரிவினையா அப்படி கிடையாது, பிரிவினை இல்லை, அந்த வாழ்வியல பார்க்கலாம். அந்த வாழ்வியல்ல என்ன மாதிரியான மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட வழிபாடு முறை எப்படிலாம் இருக்கு, ஸோ அது எல்லாமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா வந்து அங்க ஒரு தனி வழிபாடு உண்டு, ஐயா வழி அப்படின்ட்டு தனி வழிபாடு. ஆமா, அது வந்து நம்ம படத்துல முழுமையா காட்சி பண்ணியிருக்கோம். என்னன்னா வந்து அது அந்த வட்டாரத்து அதான் அந்த கன்னியாகுமரி அந்த டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவில் அந்த வாழ்வியல் என்னவோ. ஸோ அப்போ வந்து ரிலீஜியஸ்னா அது வந்து தனியான ரிலீஜ், அதுக்கு தனி வேதம் இருக்குது, அகில திருட்டுன்ட்டு. ஸோ அப்போ அந்த லைஃப்பை வந்து அதை நம்ம முழுமையாக அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வழக்கமாக வந்து அந்த நம்ம கிறிஸ்டியன் ஹிந்துஸ் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சா ஐயா வழின்னு ஒன்று இப்படி ஒன்று இருக்குது. அதனால் அது வந்து கடவுள் சிலை வழிபாடு அப்படின்லாம் இல்லாமல் நம்ம ஒரு கண்ணாடி தான் இருக்கும். அங்கே வந்து கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸோ என்னென்னா ஒவ்வொருத்தரும் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி அது. ஸோ அது விஷயங்களை நம்ம அந்த வாழ்வியல தெளிவாக வந்து இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து அங்கே வந்து நம்ம மாஸ் ஹீரோஸ்க்கு விஜய் சார், அஜித் சாருக்கான ஃபேன்ஸ் நிறைய இருந்தால் கூட அங்கே வந்து பிரபு சாருக்கான அந்த சிவாஜி சார், பிரபு சார், விக்ரம் பிரபு சார் அவங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி அங்கே. ஸோ அந்த குடும்பங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சிவாஜி சார் ஃபோட்டோஸ் இருக்கும், பிரபு சார் ஃபோட்டோ இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அதில் பதிவை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அங்கே. ஆமாம் சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தீங்க இந்த புறா ரேஸ் வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது, இவ்வளோ வகைகள் இருக்குது, இவ்வளோ மணி நேரம் இருக்குது, இவ்வளோ டைம். இதை ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது? இது நிச்சயமாக வந்து இப்போ நம்ம வேற ஒரு ஹீரோ வில்லன் சப்ஜெக்ட் வேற ஏதாவது களம் எடுத்திருந்தோம்னா சொல்ல மாதிரி அது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். இது என்னன்னா எனக்கு வந்து புறா அப்படிங்கும்போது எனக்கு படத்தில் கம்ப்ளீட்டாக எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேம்ஸில் புறா இருக்கும். ஒரு 80% வந்து படம் ஃபுல்லாக புறா இருக்கும். இப்போ நீங்கள் புறா வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆர்டிஸ்ட் பிடிச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஷார்ட்ஸ் கூட நம்ம வந்து அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிருக்க மாதிரி இதில் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். ஒரு சொடகு நமக்கு லுக்கு வர அது நம்ம ஆர்டிஸ்ட்டை பார்க்குறதுனா அதோட லுக்கையும் பார்க்கணும். ஸோ ஒரு மாதிரி சொடகு போட்டு எடுத்து அது மாதிரி க்ரௌடாக பக்கத்தில் நிற்கிற ஒரு மாதிரி இந்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து நமக்கு ஷூட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். அது வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடும். ஆனால் அதை தாண்டி வந்து படம் ஃபுல்லாகவே நமக்கு புறா பந்தயம், புறா ரேஸ்ன்னு ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளை பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பிடிக்க முடியாது.
அது அது பாட்டுக்கு நம்ம கண்ட்ரோலுக்கும் வர எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஃப்ளையிங் ஷாட்ஸு, அப்புறம் நம்ம படத்தில் ஃபுல்லாக ஃபால்கன் அட்டாக்கிங் ஷாட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சிஜியில் தான் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய இது சொல்லியிருக்கிறேன். மொத்தமே நம்ம படத்தில் 900க்கு மேலே சிஜி ஷாட்ஸ் உண்டு. மொத்தம் கம்ப்ளீட்டாக 950 சிஜி ஷாட்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ என்னன்னா புறா பறக்கிறது, ரேஸ் இது பண்ணுறது அத்தனையுமே வந்து முழுக்க முழுக்க சிஜி. ட்ரைலரில் ஒரு டைலாக் இருக்கு, ஏன்னா இது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் வாய்ஸ் வருது. இதுவே இப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு ட்ரைலர்லேயே வருது. என்ன விஷயங்கள்லாம் இருக்கு? இப்போ என்னன்னா, இப்போ இந்த புறா கதையில் வந்து புறா ரேஸு இந்த இதெல்லாம் தாண்டி ஒரு அம்மா பையனோட ஒரு கதை வந்து மெயினாக நமக்கு இப்போ அந்த கதை வந்து மூலதனமே அந்த கதை தான். அம்மாவுக்கும் மகனுக்குமான ஒரு உறவு. ஏன்னா இந்த கதையோட களம் இயல்பாகவே அப்படி தான். என்னன்னா அங்கே ஒரு 100 இயர்ஸ் மேலே வந்து அந்த ஒரு ட்ரெடிஷன் அங்கே இருக்குது, அந்த புறா வளர்க்குறது. ஸோ என்னன்னா ஃபேமிலியாக இவங்க முன்னோர்கள் வளர்த்து, ஸோ அதனால ஒரு பெரிய லாஸ். இப்போ சொன்ன மாதிரி இது வந்து நிஜமாவே நடந்த சம்பவம். ஷூட்டுக்கு முத நாள் அந்த புறா கூடில் வந்து யார் என்ன பண்ணான்னு தெரியாது, புறாவை எடுத்து விடாங்க. அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்து. ஸோ என்னன்னா இது நம்ம படத்தில் கூட ஒரு காட்சி இருக்குது. என்னன்னா வந்து ஒரு அண்ணனுக்கு புறா வந்து ரேஸில் வந்து 14 மணி நேரம் கூட பறக்கலை. அவர் சூசைட் அட்டன் பண்ணிட்டாப்புல, 14 மணி நேரம் பறக்கலை அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் படத்தில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். வீராபுரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நிறைய நல்ல ஸ்டோரி கதைகள் வந்து இந்த படம் ஒரு நல்ல ஸ்டோரி. ஏன்னா ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது. இந்த நல்ல ஸ்டோரியில் நடிச்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு இந்த மூவியில் பண்ணது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்டு அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்ததுமே. பிகாஸ் அதான் லைக் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியும் இந்த மூவியில் என்னோட கேரக்டர் வந்து. பர்டிகுலராக ஒவ்வொரு சீனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க டைரக்டர் இதில் என்னோட கேரக்டருக்கு. லைக் நிறைய வாட்டி நாங்கள் சண்டை கூட போட்டிருக்கோம். ஃப்ராங்காக சொல்லணும்னா சண்டை கூட போட்டிருக்கோம் நாங்கள். அந்த சின்ன சின்ன விஷயத்துல தான் அது சண்டை கூட வந்திருக்கு எங்களுக்கு. அண்ட் அந்த சின்ன விஷயத்துலேருந்து அது அந்த அளவுக்கு பார்க்குறாங்க. அந்த சீன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு சின்ன இதுவாக இருந்தாலும் நான் சண்டைன்னு நினைக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க சண்டைன்னு நினைப்போம், பட் அவர் வந்து அந்த சீனுக்கு எப்படி ப்ரையாரிட்டி தராங்க அப்படின்றது கூட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் லைக் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்களுக்கு நான் அதெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த சண்டை போட்ட சீன் அவுட்புட்டா வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வெளியே பார்க்கும்போது அவுட்புட்? அதுதான் நீங்க இதுல பாக்குறீங்கல்ல, டீசர்ல நடந்து வர்றாங்கல்ல, அந்த 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 இடம் தான் லைக் அதான் அது மறுபடியும் பண்ணும்போது லைக் அதான் நான் சொன்னேன் அதோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அது. ஸோ இது இந்த மாதிரி காட்டணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் சண்டை போட்டோம். ஒரு சின்ன இந்த ஒரு சீனுக்கு வந்து இவ்வளோ பர்ஃபெக்ஷனோட இருக்காங்க. ஒரு சின்ன நடந்து வரதாகட்டும், ஃபேஸ் காட்டும் போது அந்த க்யூட்னஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனோட காட்டுறாங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து புதுசா இல்லை, புது டீம்ல பண்ற மாதிரி எனக்கு இல்லை, ஆல்ரெடி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த சீன் பார்க்கும்போது கூட எனக்கு அவ்வளோ ஃப்ரெஷ் லுக்கா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீனு. ட்ரைலர் பார்க்கும்போது ட்ரைலர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க பாகம் 1ன்ட்டு. பாகம் 2ல் என்னென்னலாம் இருக்கும்? எப்போ வரும்? இல்லை பாகம் 1 நீங்கள் இது வந்து நம்ம இது நீங்கள் படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் மனசுலேயும் இந்த கேள்வி இருக்கும். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ப்ரிவியூ போட்டதுலேயும் சரி, எல்லா வெளியே பிஸ்னஸ்க்காக பார்த்தாங்களும் சரி, இப்போ க்யூரியாசிட்டி முடிஞ்சு வந்தோன்னா எப்போ செகண்டு நீங்கள் எப்போ இது பண்ணுவீங்க. ஸோ என்னென்னா படத்தோட எண்டு வந்து நம்ம வந்து ஆஃப் வேல தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு முடிவு இல்லாமல் ஒரு ஆஃப் வேல தான் படத்தை நம்ம இது கம்ப்ளீட் பண்ணுவோம். அது என்ன படத்தோட கண்டினியூஷன் வந்து இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ச்சி நீங்களே அதை இது படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பீங்க, அந்த கேள்வி உங்களுக்குமே வரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம அந்த நிறைவு படம் தரும் நான் நம்புகிறேன். நிச்சயமா அந்த பைரி சக்ஸஸ் ஆகணும், எல்லாருக்கும் திருப்பி நல்ல நல்ல வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லி மாலை முரசு சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.